நான் புலிப்பாக்கம் வில்லேஜ் செங்கல்பட்டு தாலுக்கால இருக்கக்கூடிய கிராமத்துல வசிக்கிறேன். இங்க பின்னாடி கட்டிட்டு இருக்கிற இந்த டொயோட்டா ஷோரூம்ன்ற நிறுவனம் ஒரு 6 மாசமா இந்த பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு கட்டிட ஒப்புதல் வரைபடம், கட்டிட ஒப்புதல் எத்தனையும் பாத்தீங்கன்னா ஒப்புதல் அனைத்தும் இந்த பஞ்சாயத்து ரோடு சார்ந்த பகுதியா இருக்குது. இந்த பக்கம் அவங்களுக்கு தேசிய நெடுஞ்சாலை பக்கம் கிடையாது. அவங்க எல்லாமே இந்த ரோடை பயன்படுத்துறதுக்காகவும் அவங்களுடைய விளம்பர பலகை, அதாவது டிஸ்பிளே போர்டு தெரியலன்ற ஒரே காரணத்துக்காக சுமார் ஒரு 50 வருஷம் பழமையான ஒரு பசுமையான மரத்தை நேத்திக்கு சாயந்தரம் யாருமே இல்லாம ஞாயிற்றுக்கிழமை அதுமா அரசு ஊழியர்கள் யாரும் பணிக்கு வரமாட்டாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மொத்தத்தையுமே நேற்று மத்தியானத்திலேயே வேரோட சாட்சி எடுத்திருக்காங்க. இந்த மரம் மீண்டும் அதே இடத்துல நட முடியுமா, இதே மாதிரி 50 வருஷம் மரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இதே மாதிரி இந்த ஷோரூம் பக்கத்துல இருக்க அத்தனை பேருமே இதே மாதிரி தொடர ஆரம்பிச்சாங்கன்னா இந்த சாலையில வெறும் பாலைவனமா தான் இருக்குமே தவிர ஒரு மரமும் இருக்காது. இது நல்லா பட்டு போகல. இன்னும் இது 50 வருஷம் வாழக்கூடிய மரம். இதனால இந்த இடத்து சம்பந்தமா நான் கலெக்டர் கிட்ட நேரடியாக இன்றைய தினம் திங்கள் மனுல போயிட்டு மனு கொடுத்துட்டு வந்திருக்கேன். நேற்றுக்கு அனைவருக்கும் மெயில் அனுப்பிச்சிருக்கேன், சிஎம்க்கு மெயில் அனுப்பிச்சிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லி இந்த இடத்துல மீண்டும் ஒரு 10 மரமாவது குறைந்தபட்சம் இந்த இடத்துல அவங்க நட்டு அதை பராமரிக்கிற அளவுக்கு அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்துக்கு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் உத்தரவிடணும்னு கேட்டுக்கிறேன். அவங்களுக்கு அப்பதான் இந்த மரத்துடைய உண்மையான அருமை தெரியும். இந்த 50 வருஷம் மரத்தை இனிமேல் வளர்க்கறதுனா எவ்வளவு கஷ்டன்றது அவங்க ஒரு நிமிஷத்துல சாதிச்சதுனால இந்த நிமிஷத்துல இருந்து அவங்க அந்த 10 மரமாவது வளர்த்து அதை இதே அளவுக்கு வர வரைக்கும் அவங்களுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிளும் கவர்மெண்ட் ஆர்டர் பண்ணி அவங்களுக்கு பண்ணணும். பணம் அதிகார பலம் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக இதை நேத்திக்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஆளுங்களை வச்சுக்கிட்டு நேத்திக்கு அந்த வாகனத்தை வச்சிருக்காங்க. அவங்களே நின்று இருந்து இதை அப்புறப்படுத்திட்டு போறாங்க. அவங்க நான் இதை தடுக்க வரும்போது உடனடியா நேஷனல் ஹைவேஸ் வண்டியும் இந்த டிபார்ட்மெண்ட் இவங்க இந்த பில்டிங் ஓனரும் அடுத்த நிமிஷமே வண்டிகளை எடுத்துட்டு வெளியே போயிட்டாங்க. அதனால உடனடியாக இந்த கிராம பொதுமக்களும் எல்லாருமே கேட்டுக்கிற ஒரே விஷயம், இதே இடத்துல 10 மரமாவது வச்சு இந்த நிறுவனம் பராமரிக்கணும்னு சொல்லி கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.